அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ராஜா. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. சாரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன் அப்படின்னா கொஞ்ச நாளாவே நான் வந்துட்டு எந்த ஒரு வீடியோ ரெக்கார்டிங் எதுவுமே பண்ணல. ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தது. சரி ஓகேங்க, இப்போ எல்லாமே சரியாச்சு. இனிமே நம்ம எல்லாமே எப்பயும் போல ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். உங்களுக்காக நிறைய வெப் சீரிஸ் வந்து இந்த கேப்ல பார்த்து வச்சிருக்கேன். சும்மா அடுத்து டக்குன்னு வரப்போது. சும்மா இல்லைங்க, எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கேன். நோ ப்ராப்ளம். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த வெப் சீரிஸை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நிறைய புது டிஃபரெண்டான வெப் சீரிஸ் நீ பார்க்க போறோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யாரு நம்ம ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி அந்த ஹல்க் கூட ஃபைட் பண்ண போறாப்ல. அவங்க பாத்தீங்கன்னா அவன் போய் ஒரு அடி தான் அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா அவனுக்கு வந்து சும்மா ஒத்தலம் கொடுத்த மாதிரி இருக்கு. என்னடா அடி உனக்கு குத்தவே தெரியல பாரு, இப்ப நான் குத்துற பாரு அப்படின்னு ஒரு அடிதான். நம்மால 10 அடி பறந்து போய் விழுந்துடுறான். என்னடா போடா சின்ன பிள்ளை மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்த வரனா இல்லையா நம்ம ஹீரோ ஜஸ்ட் இன்ஜில விலகுவாரு. பார்த்தா அந்த தூணை அடிச்சு நொறிக்கணும். இவனை பத்தா தெரியுமே, ஆல்மோஸ்ட் ஹல்க்கு ஈக்குவலான ஒரு பவர்ல. கட் பண்ணா நம்ம ப்ளூ சட்டையை தான் காட்டுறானுங்க. அவனோட பேர் வந்து கோபாரா. ஓகேங்களா, நான் வந்து பேர் சொல்லாம விட்டுட்டேன். இனிமே எல்லா வெப் சீரிஸ்லயும் கரெக்டா அந்த பேரை சொல்லிடுவோம். இப்போ நம்ம ப்ளூ சட்டை 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த குட்டையன் வந்துடுறான். வில்லன் கூட இருக்கிறவன். அவன் பாத்தீங்கன்னா என்ன தம்பி எங்க ஓடுற அப்படின்னு, யாரா நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தையில கேவலமா திட்டுவான். அப்ப வந்து கூட இருக்கிற அந்த பொண்ணு சொல்லும், டேய் பாத்துடா சேஃபா இருந்துக்கோ, இங்க பாரு இவன் தான் வந்து என்னை கடத்திட்டு வந்தது, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா வேண்டாம் வேற ஒரு பவர் இருக்கு வித்தியாசமா அப்படின்னு பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால ஒரு ரார் எடுத்து போய் ஒரு ரட்டி அடிப்பான் பாருங்க. தோலே 2 பொழந்துரும். ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த தோல் எல்லாம் அப்படியே கடன்னு ஒண்ணு சேர்ந்து ஆள் அப்படியே மண்டையை கீழே இறக்கிட்டா அப்படி இந்த சைடுல கொண்டு வந்து கம்ப பிடிச்சிருவான். பிடிச்சி டக்குன்னு இடது கையை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி மாத்தி டப்புன்னு ஒரு கத்தி மாதிரி வந்துடும். அவனை நீ செத்தரா அப்படின்னு அவன் கூட போட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம பையலும் இங்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் சமாளிக்கிறான். பட் முடியல. அவன் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு தூக்கி விசிறி எறிஞ்சானே சுவத்துக்கிட்ட போனே அப்பையும் தப்பிச்சிருவான். சுவத்துல தான். ஆனா இந்த குட்டை பையவுல என்ன பண்ணுது, அவன் பாட்டுக்கு சுவத்துல சர்றன்னு ஏறி போய் போட்டுறான். இவனை ஒரு கோடை போட்ட உடனே நம்மால கீழே விழுந்துடுறான். அவனை நீ செத்தரா அப்படின்றப்ப டக்குன்னு அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஃபயர் இது ஆஃப் பண்றதுக்காக வச்சிருப்பான் இல்ல, அதை தூக்கி எறிறா. யாரான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு அடிச்சோன்னா அது பாட்டுக்கு ஒரு மாதிரி நிற்கும் போது, நீ நல்லா முயற்சி பண்ண ஆனா உனக்கு இன்னும் பத்தாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொள்ள வர்றா. டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இங்க என்னடானா இந்த ஹல்க் பைப்ல நம்ம ஹீரோவை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவால ஒரு ஆணி கூட புடுங்க முடியல. அடி நகட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல பாக்குறமே ஆளு குட்டுன்னு ஓடி வருவாங்க. என்னமா இவன் எத்ததான் போறான்னு பார்த்தா டப்புன்னு மேல ஜம்ப் பண்ணி சர்ன்னு கீழே இறங்கி வந்து ஒரு குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ நூல் இலையில அப்படி லேசா உருளுவாரு. தரையில குத்துவான் பாருங்க. அந்த இடமே டமார்னு பொழந்துரும். பார்த்தா பக்கத்துல இருக்க ஒரு இது மாதிரி தூண் மாதிரி வச்சிருப்பாங்க. சோ அது என்னடான்னா கடன்னு விடிஞ்சு சர்ன்னு போய் இவங்க பூரா உட்கார்ந்து இருந்தாங்க இல்ல குண்டு பயவிலேயே, அங்க போய் டம்முன்னு விழுகுது. அதுவும் பாருங்க நம்ம குண்டெல்லாம் எந்திரிச்சு ஓடும் போது ஒருத்தன் தட்டி விட்டு ஓடிடுறான். திரும்பவும் அவன் வந்து அதிலே விழுந்துறான் சேர்லயே. கரெக்டா அவன் மூஞ்சி கிட்ட வந்து நிக்கும் பாருங்க. அவன் அப்போடா நல்ல வேலை தப்பிச்சுட்டு நினைக்கிறேன், சேஃபா தான் இருக்க அப்படின்னு புலம்புவான். உடனே வில்லன் ஆமா நீ தப்பிச்சுட்ட அப்படிங்கிறான். கட் பண்ணா இங்க காட்டுறானுங்க இவளை வந்து கொல்ல போனான்ல. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ப்ளூ சட்டைக்கு வந்துட்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அடிபட்டப்ப இவன் கீழே விழுந்து கிடப்பான்ல, அந்த இதுதான் ஞாபகம் வரும். டக்குன்னு வந்து அவனுடைய கையில கத்துவான் பாருங்க. அவன் கையில அந்த பிளேடு மாதிரி ஒண்ணு வந்துடும், ஒரு கத்தி மாதிரி சொல்லியிருந்தான்ல, அந்த கத்தி பவர் அவனுக்கு வந்துடும். வந்தோடனே எடுத்துட்டு போய் சர்ன்னு வந்து அவனுடைய கையத்தான் முதல்ல வெட்டும். வெட்டிட்டு வளைச்சு சரசரன்னு வெட்டி அவனை தூக்கி வீசி எரிஞ்சு சரட்டு ஒரு 4-5 பீஸ் அப்படி வெட்டி விட்டுருவான். வெட்டிட்டு பாக்குறவன் ஃபைனலா என்னோட பவர் எனக்கு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு கத்துவான். கரெக்டா அந்த நேரத்துல அந்த பொண்ணு ஆமா இது என்னடா சக்தி, இதேண்டா இவ்வளவு நேரம் ஒளிச்சு வச்சிருந்தேன், நான் என்ன பண்றது, எனக்கு இப்பதான் வந்திருக்கு, ஆனா நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா பயவுல கடன்னு ஒண்ணு சேர்ந்துடுறான். ஒண்ணு சேரும்போது கூட பாருங்க நம்ம ப்ளூ சட்டைக்காரன ஒரு குத்திட்டு தான் ஒண்ணு சேர்றான். நம்பி நீ நல்லா ட்ரை பண்ணானா நீ இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் என்னை கொல்லணும்னா அப்படின்றான் அசால்ட்டா. இவங்க எல்லாம் மிரண்டு போய் பாக்குறாங்க. டேய் என்னடா நடக்குதுங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ சண்டை போறதா காட்டுறானுங்க. அவன் பாத்தீங்கன்னா அடிச்சு கட்டி உருண்டிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் முடியல, நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா இவன் தான் அடி நகட்டுறானே, இவனோட பவர் தான் அதீதமா இருக்குல்ல. நம்ம ஹீரோ ஷூட் பண்ண வந்தா அப்பயும் அழகா எஸ்கேப் ஆயிடுறான், அடிக்க வந்தாலும் எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம ஹீரோவை அந்த இடத்துல பறக்க விடுற மாதிரி பறக்க விடுறான். ஒரு தடவை எத்தும்போது நம்ம ஹீரோ மிஸ் ஆயிடுவாரு. அங்க இருக்கிற இரும்பு ராடே உடையும், ஃபுல்லா உடஞ்சி ஒரு கம்பி மாதிரி அப்படி நிக்கும். சரி இதுல குத்த வச்சிருவாரு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்கு ட்ரை பண்றாரு. கட் பண்ணா நம்ம வில்லன் அப்படி கெத்தா சிகரெட்டை பத்த வச்சுட்டு பாக்குறான். பார்த்தா அங்க உள்ள இருந்து அவன் இது பண்ணால ஹோல், அந்த ஹோலுக்குள்ள இருந்து திடீர்னு ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி இதாகி அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இதுல பூச்சி மாதிரி வருது. அது பூரா நரகத்துல இருக்குதாமா. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற அந்த சொர்க்கத்துல இருக்க பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, சார் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவனை கூப்பிடுது. அவன் வந்த உடனே டக்குன்னு பார்த்துட்டு சரசரன்னு ஏதோ ஒரு உருண்டை மாதிரி சரக் அப்படின்னு பண்ணி சல்லுன்னு அனுப்புறான். அது போனோடனே அப்படியே வந்து கவர் பண்ணி ஒரு கவசம் மாதிரி நின்றுது. சோ அதுல வந்தோடனே டக்குன்னு முட்டி நின்றுது. இங்க நம்ம ஹீரோ அடி நகட்டிக்கிட்டு இருக்கான். பிடிச்சி
அவனை பிடிச்சி ஒரே தள்ளி கொண்டு போய் அதுல குத்தலான்னு பார்த்தா கரெக்டா 1 இன்ச்சு தாங்க அந்த இதுன்னு நூல் இலைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இடத்துல டப்புன்னு அப்படி நின்னுட்டு நல்ல முயற்சி தம்பி, ஆனா நீ பக்கத்துல வந்துட்டு ஆனா என்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்றான். டேய் யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவனை பார்த்தாலே. டக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு ரத்தத்துவான் பாருங்க, பறந்து போய் விழுவான் நம்ம ஹீரோ. டக்குன்னு அங்கனக்குள்ள இருக்கக்கூடிய கம்பி ஒன்று இருக்கும், ஸோ அதை பிடிச்சி சல்லுன்னு தூக்கி விசிறிடுவான். அது வந்து வைரலா இருக்கும், ஸோ அதை பிடிச்சி விசிறிடும் போது செம வெயிட்டா இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ மேல விசிறி எறியும் போது நம்ம ஹீரோ அப்படி லேசா தான் குனிவாரு. பார்த்தா டப்புன்னு நம்ம கருப்பு சர்ற வந்து ஒரே போட்டு அதை ரெண்டா பொழந்துனா அது ரெண்டு பக்கம் போகும்ல, அதை டக்குன்னு ஒரு இது மாதிரி கயிறு மாதிரி வந்து பிடிச்சி சல்லு நம்ம வில்லன் மேலேயே வீசும். நம்ம வில்லன் அப்படியே பார்ப்பான், திரும்பி பார்ப்பான். பார்த்தா அப்பதான் நம்ம ஹீரோவும் பார்க்கறான். பார்த்துட்டு நீயா அப்படின்னு ஆமா அப்படின்னு அந்த நேரத்தில் ரைட் சைட்ல இருந்துட்டு நம்மளுடைய சிவப்பு சட்டை வரான். வந்துட்டு சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இப்பயாவது வந்தீங்களே அப்படிங்கிறான். 3 பேரும் ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறானுங்க. அங்க மேல இருக்கிறவனும் கமாண்ட் பண்றா, டேய் பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு 3 பேரையும் போட்டு தரல அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரி வாங்கடா அப்படின்னே 3 பேரும் மாறி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ போறாப்ல அடிக்கிறாப்ல, சிவப்பு போறான், அவனும் அடிக்க ட்ரை பண்றான், அவனையும் வந்து ஈஸியா வந்து டிஃபெண்ட் பண்ணிடுறான். இவன் எல்லாத்தையுமே ஈஸியா சமாளிச்சான். என்னன்னா இவன் வந்து நல்லா ஹல்க் மாதிரி இருக்கான்ல, ஹல்கோட பவர் தான் இவன்ட்ட இருக்கு, அதனால ஈஸியா எல்லாத்தையும் சமாளிச்சிடறான். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம கருப்பு சட்டையை பிடிச்சி அடின்னு அடிச்சு இருக்கும்போது டக்கு நம்ம சிகப்பு அங்க இருந்து அந்த கயரை வந்து வீசி டக்குன்னு அவனை இப்படி இழுத்து விட்டுறான். இப்ப டக்குன்னு 3 பேர் என்ன பண்றானுங்க பிளான் பண்ணி 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றானுங்க. டக்குன்னு போய் அடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணா அழகா தடுத்துறான். நம்ம ஆளு பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு செகண்ட் அவன் கத்தியாச்சு அடிச்சு கூட ஒண்ணுமே ஆகல அவனுக்கு. அப்படி தடுத்துட்டு நிக்கிறான் பாருங்க. பாக்குற ஒரு பார்வை பார்த்துட்டு இவ்வளவுதானடா உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 3 பேரும் தூக்கி வீசி எரிஞ்சுட்டு நம்ம சிகப்பு சட்டையை போட்டு கரெக்டா லாக் பண்ணி அடிக்க ட்ரை பண்றான். அந்த நேரத்தில் கரெக்டா நம்ம ஹீரோவும் தடுக்க முயற்சி பண்றாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ண விட மாட்டீங்கன்னா டக்குன்னு ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி தூக்கி டம்னு அடிச்சுட்டு குத்த போகும்போது நம்ம ஹீரோ ஒரு செகண்ட்ல விலகிடுறாரு. அந்த நேரம் நம்ம ஹீரோவை போட்டு மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம சேப்பு சட்டை அங்கிட்டு இருந்து கயரை விட்டு டக்குன்னு லாக் பண்ணிடுறான், கையை பிடிச்சிடறான். அவனால வந்து அடிக்க முடியாத அளவுக்கு. அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம கருப்பு சட்டையும் கீழே வந்து காலை பிடிச்சி லாக் பண்ணிடுறான். டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவன் இடது கை இருக்கும்ல அதை ஒரு வட்டி அடிச்சு முட்டில அடிச்சோம்னே டக்குன்னு ஒரு மாதிரி இறங்கும்ல அது மாதிரி இறக்கிட்டு டம்முன்னு ஒரு அட்டி அடிச்சுட்டு இவரோட பவர் வந்து என்ன பண்றாருன்னா சோத்து பக்கம் திருப்பி இது பண்றாரு, ஃபுல் பண்ணி அடிக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் அந்த ஃபோர்ஸ்ல வந்து பின்னாடி தள்ளுவார்ல அந்த மாதிரி தள்ளிட்டு போய் அவனை சரசரம் தள்ளிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல கம்பியில குத்த வச்சுட்டு பார்த்தா அவன் சிரிக்கிறான். இருடா வரடான்னு திரும்ப அவரோட பவரை யூஸ் பண்ணி டம்முன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. பார்த்தா சொவத்தை பொளந்துட்டு போய் விழுந்துடுறான். இப்ப இங்க ஃபைட் நடந்துகிட்டு இருக்கல. இதே நேரத்துல நம்மளுடைய ஹீரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் அவனை காட்டுறானுங்க அந்த ப்ளூ சட்டைய. அவன் என்னடான்னா அங்க இருக்கிற அந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேட் க்ளோஸ் ஆயிருது. என்னடா அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்து இருக்கும்போது அப்படியே ரைட் சைடுல பார்த்தா இன்னொரு கேட் ஓபன் பண்ணி வரான். யாரு பண்ற வேலை? வில்லன் பண்ற வேலை. இதெல்லாம் கரெக்டா அந்த பசங்க வர்றானுங்க. அப்பதான் வில்லன் நம்ம ஹீரோவை போட்டு பொளந்து கட்டி படுக்க வைக்கிறான். வந்தோடனே அந்த பொண்ணு யோஸ்கி என்னாச்சு அப்படின்னு வரும்போது இல்ல நீ அங்கே இங்க வராது அப்படின்றப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டைன்னு வந்துடுறான். வந்தோடனே அவனு பார்த்தா என் பிரதரோட பவரை பத்தி எனக்கு தெரியும், எல்லாத்தையும் பொளந்து கட்டிருப்பான், அதே மாதிரியே பொளந்து கட்டிருக்கியே என்னுடைய அண்ணா அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இப்ப இந்த இது என் அண்ணன் தம்பிங்க ஹல்க் அண்ணன் இவன் தம்பி. இப்ப அந்த தம்பிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆக்சுவலி உங்க மாஸ்டர் என் அண்ணன் கொண்டுட்டா தெரியுமா, உனக்கு ஒரு கதை சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றான். என்ன அப்படின்னா இந்த மாஸ்டர் உன் மாஸ்டர் பாத்தியா ரொம்ப எங்க இருக்காங்க பாத்தியா, இவங்களும் இதோ இருக்கான என் அண்ணன் இவனும் ஒரே மாஸ்டர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தாங்க, 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள். அப்புறம் இருந்து எங்க அண்ணன் மாஸ்டரையே கொண்டுட்டான், அவளுக்கு வயசாயிருக்கு அவளால முடியல. ஆனா அந்த பைத்தியக்காரி என்ன பண்ணிட்டா அப்படின்னா உனக்கு தேவையில்லாத ஒரு சில சக்தியை கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நினைச்சான்னு தெரியலங்க. இந்த அண்ணன்காரன் டக்குன்னு அவனை கழுத்தை பிடிச்சு தூக்கி தம்பி உனக்கான நேரம் முடிஞ்சு போச்சு நீ சாக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியில குத்தி கொன்னுறான். ஏன் கொன்னா எதுக்கு கொண்டானே தெரியலங்க. அண்ணா விடுனா கேட்கவே இல்லை, எந்த காரணமே இல்லாம டப்புன்னு போட்டு தள்ளிட்டான். இப்ப மாஸ்டரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டா நம்ம பச்சை சட்டை இருக்கான்ல அவன் வந்து டென்ஷன் ஆகி அவனுடைய கத்தியை வர வச்சுட்டு ஓடி போய் வெட்ட போனா டக்கு நிப்பாட்டி டேய் உங்களை மாதிரி சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வேஸ்ட்ரா ஒன்னத்துக்கு ஆகாதவங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம புளு சட்டையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான்ல அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் யோசிக்கிறா. அவங்க மாஸ்டர் சொன்ன விஷயத்த என்ன அப்படின்னா இங்க பாரு யோசிக்கே, இந்த உலகம் உன்னை எதிர்பார்க்கிறப்ப நீ அவங்களுக்கு உன்னால முடிஞ்சதை கூட கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்க ட்ரைனிங் எடுத்தப்ப சில சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள், அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவனுக்கு அந்த சக்திகள் கொடுத்தது இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறான். பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே மெதுவா எந்திரிச்சு சடனா வந்துட்டு இவனை ஆக்சுவலி கொன்னுகிட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ சட்டைக்காரனை போட்டு கொன்னுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவனுடைய கை பூரா இது வரைக்கும் வெறும் ஷூட்டிங் பவர் மட்டும் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாஸ்டர் கொடுத்து அந்த பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எந்த இடத்துல அந்த பவர் வேணுமோ அந்த இடத்துல அந்த பவர் வர வைக்கிறான். டக்குன்னு அவனுடைய வலது கையில அந்த பவரை வர வச்சு போய் ஓங்கி ஒரு அடி அடிச்சு தள்ளி விட்டுறான். பார்த்தா ஒரு குத்து வயித்துல ஆள் அப்படியே 10 அடி தள்ளி போய் நிக்கிறான். டக்குன்னு அப்படியே இடது கையில வர வைக்கிறான், வலது கையில வர வைக்கிறான், ஜம்ப் பண்ணி ஓங்கி ஒரு குத்துறான் பாருங்க. பூமிக்கு அடியில போயிடுறாங்க. பசங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவன் நம்ம புலு செட் எல்லாம் பார்த்து பரவாயில்ல மச்சான் நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டு போ அப்படின்றான். சரி வில்லன் செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு பூமி 2ஆ பொளக்குது. திடீர்னு ஒரு குமியல் மாதிரி வருது, டப்புன்னு கீழே இறங்குது. என்னடான்னு பார்த்தா ஆளு இப்போ ஃபுல் பவரோட வர்றான். ஆளே ஒரு தினுசா வர்றான், ஹல்க் மாதிரி தான். ஆனா இது ஒரு கொஞ்சம் தினுசா வந்து வர்றான். வந்தோடனே சொல்றாங்க டேய் இந்த உலகத்துல
யாருமே என்னை இது வரைக்கும் அடிச்சதா சரித்திரமே கிடையாதுடா, மொத தடவை என்னை நீ அடிச்சிருக்க, எனக்கு உன் கூட சண்டை போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, வாடா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் போறதுக்கு முன்னாடி டக்கு நான் வேணுமோ அந்த விரலை வந்து அப்படி மடக்கி வச்சுட்டு கட்ட விரலை இப்படி சட்டுன்னு ஒரு சுண்டுனா ஏதோ ஒரு பவர் சோர்ஸ் மாதிரி போய் டப்புன்னு அடிச்சிருது. யாரு? நம்ம ப்ளூ சட்டையை அடிச்சிருது. டக்குன்னு ஹீரோ பார்க்கும்போது, தம்பி இதுதான் என்னோட மெயினான சின்ன வெப்பன் வச்சுக்கோங்க, இது ஒண்ணு போதும் உங்களை கொள்றதுக்கு அப்படின்னு டக்குன்னு விடுறா. நம்ம ஹீரோ எவ்வளவு தப்பிக்க பாக்குற, அவருடைய பவர் சோர்ஸும் யூஸ் பண்றாரு. பட் இருந்தாலும் அவன் பக்கத்திலே போக முடியல. நம்ம ஹீரோ அடிச்சு படுக்க வச்சா இருந்தாலும் எந்திரிச்சு போய் திரும்ப அப்படி நட்டுன்னு ஒரு குத்துனா ரைட் லெஃப்ட்னு குத்துனா அந்த பையன் சொல்றான், தம்பி இது நான் உன்கிட்ட எதிர்பார்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு தட்டுறா, அப்படி வீசி விடுறான். பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தாடி தள்ளி போய் சோத்துல முட்டி கீழே விழுகிறாப்ல. இப்ப நம்ம ஹீரோவை அடிச்சு படுக்க போட்டான்ல, அதனால நம்ம ஹீரோட்ட சொல்றான், ஓ நீ ரொம்ப வலி இல்ல உத்திரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், உனக்கு இன்னும் கொஞ்சம் வலியை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய விரல் அந்த பக்கம் திருப்பான். என்னடான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டையும் அந்த ஒயிட் பொண்ணையும் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். வேணா சொன்னா கேளு அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவன் ஷூட் பண்ணும்போது கரெக்டா நம்ம கருப்பு சட்டை கூட வந்து தடுத்துறாப்ல. பார்த்தா டே நீ ஏன்டா குறுக்க வர போடா சின்ன பேர் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எத்துதாங்க ஆளு பறந்து போய் அங்கிட்டு விழுந்துட்டான். சரி இவன் திரும்ப அவனை அடிக்க போமா அப்படின்னு போறப்ப நம்ம ப்ளூ சட்டை அதுக்கப்புறம் சிவப்பு சட்டை இவங்க ரெண்டு பேரும் மாறி வந்து தடுக்கிறானுங்க. ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கிறான். கருப்பு சட்டையை வந்து தடுக்கிறான், அவனையும் போட்டு அடிக்கிறான். சோ இந்த பசங்க மாறி தடுக்கும் போது தூக்கி போட்டு முயற்சிடுறான். கடைசியா நம்ம ப்ளூ சட்டை வந்து அப்படி நிக்கிறான் ஊடால. இல்ல நான் விட மாட்டேன், உயிரே போனால் விட மாட்டேன் அப்படின்றப்போ டே உன்னை மாதிரி பவர்லெஸ்ஸான ஆளுங்கெல்லாம் என் முன்னாடி நிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குத்த வரும்போது ஒரே பிடி கையை பிடிச்சு நட்டுன்னு ஒரு குத்தி அவனுடைய உடம்புக்குள்ள கையை விட்டு என்ன பண்ணானே தெரியல. ஆனா ரத்தமா வருது, ஆல்மோஸ்ட் ஆளு டெட் அந்த அளவுக்கு ஆயிட்டான். டப்புன்னு கீழே போட்டுட்டு திரும்ப போறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோக்கு என்ன வலி இருந்திருக்கும். டக்குன்னு அப்படி மெதுவா எந்திரிக்கிறாப்ல. நம்ம ஹீரோ எந்திரிச்சதை இவன் பாக்குறான். ஆனா என்னடா ஆளக்காரமே பார்த்துட்டு போது டக்குன்னு மூஞ்சில ஒரு குத்து தாங்க பஞ்சு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஆளு எவ்வளவு மழை மாதிரி இருக்கான் பாருங்க. அப்படியே பறந்து போறான். அப்படியே ஸ்லோ மோஷன்ல காட்டுறானுங்க. நம்ம ஹீரோ அப்பதான் அவனுக்குள்ள இருக்க அந்த ஸ்பிரிட் எனர்ஜியை வந்து கரெக்டா ஃபீல் பண்ணி கரெக்டா அவனோட உடம்புல மேட்ச் ஆயிருச்சு. சோ இப்போ இவனுக்கு நிகரா அவனுக்கு வந்து பவர் வந்துருச்சு. ஒரு குத்துனா ஆள் படுத்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், என் மாஸ்டருக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, நான் உங்களை எப்பயுமே பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கெத்தா சொல்றாப்ல. பார்த்தா அந்த படுத்துட்டு இருந்தா அப்படியே மெதுவா எந்திரிக்கிறான். எந்திரிச்சு டேய் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன் கண்ணு முன்னாடியே கொன்னு காட்டுறா அப்படின்றப்ப உன்னால முடியாதடா, உன்னோட பவர் என்னங்கறத கடைசியா நான் அனலைஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கே மாஸ்டர் சொன்னாங்க நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த ஸ்பிரிட் கன்னோட இதே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை அந்த ஸ்பிரிட் கன்னை வர வைக்கிறாப்ல. வர வச்சுட்டு டக்குன்னு அவன் முன்னாடி நீட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வரும்ல. வந்தோன்னே அந்த பவர் சோர்ஸ்லாம் அப்படி டம்னு எல்லா பக்கமும் அடிக்குது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. டேய் இதோட நீ செத்தலாம் அவனை அப்படின்னு சொல்லி டப்புன்னு ஷூட் பண்றாப்ல. பார்த்தா அது போனோன்னே இவன் தடுக்க ட்ரை பண்றான். ஏன்னா அதை போய் அவனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அவனுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சமா அதோடைய பவரை கரெக்டா இது பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா இவனுடைய உடம்பு கொஞ்சமா அந்த இடத்துல அப்படியே கருக ஆரம்பிக்கிற அந்த சதையெல்லாம் இருந்தாலும் விடாம அந்த பவர் சோர்ஸை வந்து கொஞ்சமா இது பண்ணி கண்ட்ரோல் பண்ணி டப்புன்னு தனக்குள்ள அடக்குற மாதிரி அப்படி ஆஃப் பண்ணிடுறான். சரி ஆஃப் பண்ணிட்டான்னு பார்த்தா இங்க பார்த்தா நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டாரு மயக்கம் முடிஞ்சு. உடனே அவன் ஃப்ரெண்ட் வந்து எழுப்பி எஸ்கி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பதான் பாக்குறான். பார்த்தா அவன் அப்படியே கொஞ்சமா அவனுடைய சதைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சமா கருக ஆரம்பிக்குது. ஸோ அவனுடைய டெத் அவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஸோ கொஞ்சமா கருகிட்டு இருக்கும்போது இல்ல நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன், ஏன்னா கடைசியில் இது வரைக்கும் நான் என்னுடைய முழு பவர் யூஸ் பண்ணதில்லை, இன்னைக்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லை என்னை இதுல இருந்து விடுவிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அப்படியே விழுந்துடுறான். பார்த்தா உடம்பெல்லாம் கருகி போய் சாம்பலாய் போயிருது. ஒரு வழியா ஃபைட் முடிஞ்சுங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. ஸோ இப்படி எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த ஒயிட் கலர் பொண்ணு வந்துட்டு நம்ம ப்ளூ சட்டக்காரனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணி அவளுடைய பவர் சோர்ஸ் யூஸ் பண்ணி அவளை கரெக்டா காப்பாத்துறேன். நான் ஒன்று என்னாச்சு உன்னாலே உனக்கு அப்படின்றப்ப எனக்கு ஒன்னாகல அப்படின்ட்டு நான் வந்து உன்னை மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னால தானே உனக்கு இவ்வளவு அடிபட்டுச்சு அப்படின்றப்ப நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற, மனுஷங்க நாங்க தான் உங்களை வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம், ஸோ நாங்க தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றப்ப இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படியே திரும்பி பார்த்துட்டு அந்த பொண்ணு திடீர்னு ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்குது. ஓ அப்படியா, ஐயோ சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளு டப்புன்னு கொஞ்சம் இது பண்ணோடனே அம்மா வலிக்குது அப்படின்றப்ப என்னாச்சு ஒண்ணு இல்ல அப்படின்னு சமாளிச்சுக்குது. ஸோ ஒரு வழியா பயவுள்ள ஒரே ஃபைட்ல இந்த பொண்ணை கரெக்டே பண்ணிட்டான். அப்படியே மேல பாத்தீங்கன்னா அந்த பவுல் மாதிரி இருக்கும் ஹோலுக்கு மேல, அந்த பவுல் அப்படியே கொஞ்சமா அமுங்குது. என்னடான்னு பார்த்தா அங்க மேல அந்த சின்ன பூச்சி மாதிரி வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சமா ஒரு இது மாதிரி ஹோலுக்குள்ள போய் அப்படியே அந்த இதே ஆஃப் ஆயிருது மிஷினே. அப்படியே கட் பண்ணி எல்லாரும் கப்பல்ல போறப்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோட்ட அந்த பொண்ணு கேக்குது, ரொம்ப தேங்க்ஸ் என்னைய ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு அப்படின்றப்ப பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிட்டாங்க போல இருக்கு அப்படின்றப்ப ஆமா எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ சட்டையும் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு போது கருப்பு சட்டை டேய் ரொம்ப பேசாத அந்த பொருட்டை ஒழுக்கமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் டென்ஷன் ஆகி ஓடும்போது அவன் சிவப்பு சட்டையும் தடுக்கிறான். அதே நேரத்தில் இவன் வரவும் டேய் இங்க பாரு அவன் வந்து இது பண்ணிட்டு போறான்டா அப்படின்னு சும்மா கம்ப்ளைண்ட் பண்றான். ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறானுங்க. இந்த எபிசோடு மட்டும் கிடையாது, இந்த ஹோல் வெப் சீரிஸுமே முடிஞ்சு. இது ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான். இதோட செகண்ட் பார்ட் வந்தா கண்டிப்பா வந்து போடுறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வெப் சீரிஸ்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.